டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிர்வாகக் குழுவில் பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் ஊடக நண்பர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சரியாக கொண்டு செல்லுங்கள் மக்களுக்கு. ஏனென்றால் அங்கே நான் சொன்ன மாதிரி பொம்மாத்து வேலைகளை, பொய் மூட்டைகளை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள், பொய் மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள், வாய் திறந்தா பொய். அந்த மூட்டைகள், பொய் மூட்டைகளை எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த ஊடகங்கள் அந்த பொய் மூட்டைகளை வெளியிடுவதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது. எப்பொழுதும் நாம் ஊடகத்தை நம்புகிறோம், ஊடக நண்பன். ஏனென்றால் நானும் பல பத்திரிகை நடத்துகிறோம். அந்த வகையில் சொல்லுகின்றேன், ஊடக நண்பர்கள் உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிந்து நீங்கள் செய்திகளை வெளியிடுங்கள். இறுதியாக சொல்லுகிறேன், எனக்கு கூட்டணி பேசுவதற்கு இந்த நிர்வாக குழு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது, அடுத்த செயற்குழு அது எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். அதற்கு மேலே சுப்ரீம் பாடி பொதுக்குழு இந்த மாதம் 28ஆம் தேதி பொதுக்குழு நடக்கிறது ஆத்தூர்ல. சேலத்தில் நடக்கிறது. ஆக இப்படி நாங்கள் சனநாயக நெறிப்படி முறைப்படி இந்த கட்சியை வளர்த்து இன்று வரை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனாலே இந்த நான் சொன்ன மாதிரி கையில் கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னாலே ஒரு வார்த்தை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அவர் ஏமாய சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்குது. ஆக அதனால சொல்றேன், அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன் இந்த கட்சியை உருவாக்கியவன், இந்த கட்சியை உருவாக்கியவன், பாடுபட்டவர். 96,000 கிராமங்களுக்கு சென்று வேர்வை சிந்தி வளர்த்தவர். இன்றைக்கு அது பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அந்த ஆலமரத்தையே வெட்ட நினைக்கிறாய். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கிளையே வெட்டி கோடாலியை செய்து வட்டப்பாக்கிறாய். ஒரு நாள் முடியாது, ஒரு நாள் இது நடக்காது.
ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்கள் கட்சியில் இருக்கின்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மட்டுமல்ல, பிற கட்சியை சேர்ந்தவர்களும் கட்சி சாராதவர்களும் என்னை வெகுவாக விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இது கூட தெரியாமல் மம்மாத்த வேலை செய்து கொண்டிருக்கிறாய். அதனாலே இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இந்த நிர்வாகக் குழு சார்பாக எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் சார்பாக உங்களை 10 ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதோடு அந்த மம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன்.